இப்போ பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வந்து 7 அதிவேக ரயில் பாதைகள் அமைக்கிறதுக்கு பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தி என்ன சொல்ல வரீங்க? இது வந்து கண்டிப்பா ஏன்னா ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஏன்னா இந்தியா வந்து இப்ப இவ்ளோ வளர்க்கறதுக்கு அதிகமான காரணங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். அத முக்கியமா சொல்லணும். இத வந்து கவர்ன்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் பார்த்துட்டீங்கன்னா, இப்ப சைனா, ஜப்பான்லாம் பார்த்துட்டீங்கன்னா 400 கிலோமீட்டர் ஸ்பீடு, 600 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம இன்னும் 200 தாண்டுறதுக்கு யோசிக்கிறோம். வந்தே பாரத்தோடைய அதிகபட்ச ஆவரேஜ் ஸ்பீடுன்னு பார்த்துட்டீங்கன்னா வந்துட்டு 60 டூ 90 அந்த மாரி தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம இன்னும் அந்த லெவல்ல இல்ல. அதனால அறிவிச்சிருக்காங்க. இத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இத அவங்க எப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து மக்கள் அதிகமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அத பேஸ் பண்ணி தான். ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். நியூஸ்ல பார்த்திருந்தோம். ஆ சென்னை, டெல்லி, அதுக்கப்புறம் சென்னை, ஹைதராபாத், சென்னை, பெங்களூர் இந்த வழித்தடங்களும் இருக்கு. அதே மாதிரி இந்த சுரங்கங்கள் இருக்கும். நிலக்கரி இந்த மாதிரிப்பட்ட கனிம வளங்கள், தாது பொருட்களுடைய சுரங்கங்கள். அதுக்கும் அதோடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான துறைமுகங்களுக்கான கனெக்டிவிட்டில இது கண்டிப்பா அவங்க பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நகரங்களையும் இன்னொரு நகரங்களையும் வந்து இணைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. இது அவங்க இப்பதான் அறிவிப்பே குடுத்துருக்காங்க. இது எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணி, எப்போ அது வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்றது வந்து சாத்தியக்கூறுகள் வந்து ஆராய வேண்டும். பண்ண வேண்டியது தான். ஓகே.